ஐடிஆர் ஃபைலிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 15 நான் ஆடிட் கேசஸுக்கு டியூ டேட். அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணா லேட் ஃபீஸை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஐடிஆர் ஃபார்ம் 1 சகாஜ். அது யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம், யாரெல்லாம் ஐடிஆர் 1 யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் டவுட்ஸ் என்கிட்ட கேட்டதையும் இந்த வீடியோல ஆன்சரா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் 1 யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்ற லிஸ்ட்டை முதல் பாத்தீங்கன்னா தனிநபர் பிசினஸ் பண்றவங்க ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் இன்கம் வரக்கூடியவங்க, அதாவது டாக்டர்ஸ், அப்புறம் என்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அட்வொகேட்ஸ், இவங்க யாருமே ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்திருக்குதுன்னா ஐடிஆர் 1 யூஸ் பண்ணவே கூடாது. ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1.25 லட்சத்துக்கு மேல எக்ஸீட் ஆயிருச்சுன்னா நீங்க ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, 1க்கு மேல ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு வாடகை வருமானம் வருதுன்னா நீங்க ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் லாட்ரி சீட் எடுத்து லாட்ரி ஜெயிச்சிருக்கீங்க, குதிரை பந்தயத்துக்கு போய் அதுல இருந்து வின்னிங்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரியான இன்கம் இருந்தாலும் நீங்க ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணக்கூடாது கூடாது கூடாதுன்னா அப்ப யாருதான் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெறுமனே சேலரி இன்கம், பென்ஷன் இன்கம், அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் இன்கம், எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா அதுல வர இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 1.25 லட்சத்துக்கு கீழே இருக்குது, அதாவது ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து வந்த லாங் டேர்ம் ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1.25 லட்சத்துக்கு கீழே இருக்குதுன்னா அப்போ நீங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வாடகை வருமானம் ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்தா உங்களுக்கு வருது, ஒரு வீட்ல இருந்தா உங்களுக்கு வாடகை வருமானமே வருது அப்படின்றவங்க மட்டும் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஐடிஆர் 1 யார் யாரு ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இப்போ நீங்க ஃபைல் பண்ண ஆரம்பிச்சவங்க என்கிட்ட ஃப்ரீக்வெண்டா கேட்ட டவுட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்றேன், ஆனா நான் ஃபார்ம் 10 ஐஇஏ ஃபைல் பண்ணணுமா? ஓல்டு ரிஜிம்ல இருந்து நியூ ரிஜிம் ஆப் பண்றதுக்கு, இல்ல நியூ ரிஜிம்ல இருந்து ஓல்டு ரிஜிம் ஆப் பண்றதுக்கு? இதுதான் உங்க கொஸ்டின். ஐடிஆர் 1 and 2க்கு அந்த மாதிரி மேண்டேட்டரி கண்டிஷன் இல்ல, நீங்க தாராளமா சுவிட்ச் இன் சுவிட்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 10 ஐஇஏ ஐடிஆர் 1 and 2க்கு ஃபைல் பண்ண தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 2, ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட் ஓன்டா இருக்கும், நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், 2 பேர் பேர்லயும் இருக்கு, அதை வாடகைக்கு விட்டுருக்கோம், அதுல இருந்து வாடகை வருமானம் வருது, நாங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா ஐடிஆர் 1 சூஸ் பண்ணலாம். வாடகை வருமானம் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஜாயிண்ட் ஓன்டு ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தேன் 1 ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு வாடகை வருமானம் வருதுன்னா தான் ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 3, ஓல்டு ரெஜிம்ல எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ணவங்க அடிஷ்னலா ஐடிஆர் 1 ஃபார்ம்ல ஏதாவது டீடைல்ஸ் கொடுக்கணுமா, டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா, அடிஷ்னல் டிஸ்க்ளோசர் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா 24-25 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து நிறைய மேண்டேட்டரி இருக்கு. உதாரணத்துக்கு செக்ஷன் 24 சப்செக்ஷன் பில நீங்க 2 லட்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், வீடு கட்டினதுக்கான வாங்கின இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்றீங்கன்னா அப்புறம் அதுக்கான லோன் டாக்குமெண்ட் நம்பர், என்னைக்கு டேட்டுக்கு லோன் சாங்ஷன் ஆச்சு, எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் ஆச்சு, 31/3/2025க்கு க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, இந்த எல்லா டீட்டெயிலுமே நீங்க ஐடிஆர் 1ல மென்ஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாம 80Cல டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்றீங்கன்னா பாலிசி நம்பர், டாக்குமெண்ட் ஐடென்டிபிகேஷன் நம்பர், அப்புறம் இன்சூரரோட பேர், 80Dல கிளைம் பண்ணீங்கன்னா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இன்சூரன்ஸ் போட்டீங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே ஐடிஆர் 1ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எப்போ நம்ம சேனல்ல சொல்ற மாதிரி தான் ஃபேக் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணி ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. பெனாலிட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து ஹியூஜ். யாராவது உங்கள்கிட்ட வந்து நான் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி தரேன், எனக்கு 10% கொடுங்க, 5% கொடுங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த செக்ஷன்ல நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணி தருவீங்கன்னு கேளுங்க. அதுக்கு டாக்குமெண்ட் ஐடென்டிபிகேஷன் நம்பர், இல்ல பாலிசி நம்பரோ, இல்ல இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல கேட்கக்கூடிய டீடைல்ஸ்ல என்ன கொடுப்பீங்கன்னு கேளுங்க, அப்போவே உங்களுக்கு புரியும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.